அப்படி சொல்லி அவங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி இப்போ நடிக்கிறதுக்கு வந்து ஒரு டோர் டு டோர் போனீங்களோ அது மாதிரி உங்கள் டேரக்ஷனுக்கு டோர் டு டோர் போயிட்டு இதில் ப்ராஜெக்ட்ஸ்னு சொன்னால் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவங்க சைடு ஏதாவது படம் வர வாய்ப்பு இருக்குமா? நான் இப்போ கடைசியாக ரஞ்சித் அண்ணனை மீட் பண்ண போயிருந்தேன். மீட் பண்ணிவிட்டு வரும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஆனால் நான் அடுத்து ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ண போகிறேன், பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் பண்ணல. எப்படியாச்சும் சீக்கிரமாக பண்ணிட்டு போயிட்டு அவரை மீட் பண்ணி அவர் உட்கார வச்சு நான் எடுத்துட்டு வாடா அப்படி தான் சொன்னாங்க. அவர் எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்ல அண்ணன் மாதிரி பழகுவாங்க. ஆமாம், நல்ல ஒரு மனுஷன். ஜாலியாக ஷூட்டிங் ஸ்பாட்லேயே டப்புனிங்க பார்த்தீங்கன்னா கை கொடுத்தாலும் டப்புன்னு கை கொடுத்து பேசுகிற ஆள் அவர். ஓகே, ஆமாம், வெரி நைஸ் யுவன். அதாவது சென்னைக்கு கிளம்பி வந்துட்டு சக்ஸஸ் ஆனவங்களை பற்றி ஸ்டோரிஸ்லாம் கேட்குறது டிஃப்ரெண்ட்டு. இப்போ நீங்கள் சென்னைக்கு கிளம்பி வந்து உங்கள் அப்பாவோட ட்ரீமை கண்டினியூ பண்ணுறது